தீபிகா, முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று காலையில் நடைபெற்ற விசாரணையிடம் காணொலி மூலமாக லண்டனில் இருந்து அவரது மனைவி சங்கீதா ஆஜரானார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி சுஜாதா உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக விவாகரத்து வழக்கை முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த நீதிமன்ற ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த நீதிமன்ற ஆவணங்களும் வெளியாகி இருக்கின்றன. இதனால் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான அந்த விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த திடீர் திருப்பத்திற்கு காரணம் முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து அவரது மனைவி சங்கீதா தரப்பிடம் அந்த சமரச முயற்சி மேற்கொண்டு அது சுமூக உடன்பாடு இருவரிடையே எட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு திருப்பம் என்னவென்றால், இந்த வழக்கில் ஜீவனாம்சம் கோரிய வழக்கை மட்டும் அவர் வாபஸ் பெற்றிருக்கலாம் விஜயின் மனைவி என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக அவரது மகன் ஜேசன் விஜய் அளித்த பேட்டியில் தந்தையுடனான சுமூகமான உறவு தொடர்பாக அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் பதவி போன்ற உயரிய பதவியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அந்த சிக்கல்களை சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான முயற்சியில் முதலமைச்சர் விஜய் தரப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருப்பதாக தகவல் நீதிமன்றத்தில் உள்ள ஆவண தகவல் மூலமாக தெரிய வருகிறது. இதில் மற்றொரு மிக முக்கியமான திருப்பமாகவும் சந்தேகமாகவும் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், ஜீவனாம்சம் பெறுவதற்கான வழக்கை மட்டுமே சங்கீதா வாபஸ் பெற்றிருக்கிறார், விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் இப்போது நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான விவாகரத்து வழக்கை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றிருப்பதாக இப்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து வரும் தகவல்கள் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. தீபிகா.